மின் வாரியத்துக்கு குத்தகை முறையில் பணி நியமனம் செய்ய தமிழக அரசு முடிவு செய்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தனியார் ஒப்பந்ததாரர்கள் மூலம் குத்தகை முறையில் ஊழியர்களை நியமிக்கும் தமிழக அரசின் முடிவு சமூக நீதிக்கும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கும் எதிரானது என்றும் அவர் கூறியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 58,415 பணியிடங்கள் பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் காலியாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மின் வாரியத்தின் அடிப்படை பணிகளான மின்கம்பங்களை அமைத்தல், மின்கம்பிகளை பூமிக்கு அடியில் புதைத்தல், மின்சார பயன்பாட்டை கணக்கிடுதல் ஆகிய பணிகளுக்கான 10,000 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் அவற்றை நிரந்தரமாக நிரப்புவதற்கு பதிலாக தனியார் மனிதவள நிறுவனங்கள் மூலம் குத்தகை அடிப்படையில் நியமிக்க மின்சார வாரியம் திட்டமிட்டுள்ளது. இதற்கான அறிவிக்கை விரைவில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மின்வாரியம் மிக கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கிக் கொண்டிருப்பதாலும் 1.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருப்பதாலும் இப்போதைய சூழலில் நிரந்தர பணியாளர்களை நியமிக்க முடியாது என்பதுதான் மின்சார வாரியத்தின் வாதமாகும். மின்வாரியத்தின் களப்பணியாளர் பணி மிகவும் பொறுப்பு வாய்ந்த, அதே நேரத்தில் மிகவும் ஆபத்தான பணியாகும். போதிய திறமையும் அனுபவமும் கொண்டவர்களை மட்டும்தான் இந்த பணியில் நியமிக்க வேண்டும். அவர்கள்தான் அந்த பணியில் அனைத்து நிறை மற்றும் குறைகளுக்கும் பொறுப்பேற்க வேண்டும். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி அனுபவமும் திறமையும் இல்லாதவர்களை குத்தகை முறையில் நியமித்தால் அவர்களால் களப்பணியின் பொறுப்புகளை சமாளிக்க முடியாது. அது மின் விநியோகத்தில் குளறுபடிகளும் விபத்துகளும் நடக்கவே வழிவகுக்கும். அது மட்டுமின்றி குத்தகை முறையில் பணியாளர்களை நியமிப்பது சமூக நீதிக்கு எதிரான செயலாகும். தனியார் நிறுவனங்கள் மூலம் குத்தகை முறையில் பணியாளர்களை பணியமர்த்தும் போது அதில் இடஒதுக்கீட்டு விதிகள் பின்பற்றப்படுவதில்லை. அரசு வேலைகளில் இடஒதுக்கீடு என்பது சமூக மாற்றத்திற்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் வித்திடுவதாகும். இதன் மூலமாக மட்டுமே சமூக நிலையில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை முன்னேற்ற முடியும். அரசு வேலைவாய்ப்புகள் கணிசமாக குறைந்துவிட்ட நிலையில் இருக்கும் குறைந்த எண்ணிக்கையிலான பணிகளை நிரந்தரமாக நிரப்பாமல் குத்தகை முறையில் நிரப்புவது சமூக நீதி மீது நடத்தப்படும் கொடுந்தாக்குதலாகும். இதை அனுமதிக்கவே முடியாது. அவுட்சோர்சிங் எனப்படும் குத்தகை முறை பணி நியமனம் என்பது பணியாளர்களின் உழைப்பை சுரண்டுவதற்கு கொண்டுவரப்பட்டுள்ள புதிய முறையாகும். இந்த முறையில் பணியாளர்களுக்கான ஊதியத்தை அவுட்சோர்சிங் நிறுவனம் பெற்றுக்கொள்ளும். ஆனால் அந்த ஊதியத்தை பணியாளர்களுக்கு வழங்காது. அதில் பாதிக்கும் குறைவான ஊதியம் மட்டுமே வழங்கப்படும். இந்த முறையில் பணியாற்றும் தொழிலாளர்கள் கொத்தடிமைகளைப் போல நடத்தப்படுவர். கடந்த ஆட்சியில் இந்த முறை அறிமுகம் செய்யப்பட்ட போது அதை பாமக கடுமையாக எதிர்த்தது. இப்போதைய திமுக ஆட்சியிலும் உழைப்பாளர்களை சுரண்டும் குத்தகை முறை பணி நியமனத்தை பாமக அனுமதிக்காது. அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் குத்தகை முறையில் பணி நியமனம் செய்யப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு ஒன்றை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அது மிகவும் ஆபத்தான பரிசோதனை என்று கண்டனம் தெரிவித்தது. அரசு போக்குவரத்து கழகங்களில் நிரந்தர பணியாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் இப்போது குத்தகை முறையில் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டால் ஒரே பணிக்கு இருவகையான பணியாளர்கள் உருவாக்கப்படுவார்கள். இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சமத்துவத்தை சிதைத்துவிடும். ஒரே பணிக்கு இருவகை பணியாளர்களை நியமித்து இருவகையான ஊதியத்தை வழங்குவது பாரபட்சமானது. இந்த ஆபத்தான பரிசோதனை மேலும் பல பாதகமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்று உயர்நீதிமன்றம் எச்சரித்தது. போக்குவரத்து கழகங்களுக்கு ஓட்டுநர்களை நியமிப்பது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்த கருத்துகள் மின் வாரியத்திற்கு களப்பணியாளர்களை நியமிப்பதற்கும் முழுமையாக பொருந்தும். எனவே தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு களப்பணியாளர்கள், மின் கணக்கீட்டாளர்கள் ஆகிய பணிகளுக்கு குத்தகை முறையில் பணியாளர்களை தேர்ந்தெடுக்கும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும். மின்வாரியம் மட்டுமின்றி தமிழக அரசின் அனைத்து துறைகள் மற்றும் அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் நிரந்தர அடிப்படையில் பணியாளர்களை நியமிக்க அரசு முன்வர வேண்டுமென அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.